வாழ்க தமிழ், வாழ்க உலகத்தார். நான் உங்கள் அன்பு தோழன் பா. மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசைக்காக உங்களை இன்று நான் இன்முகத்தோடு வரவேற்கின்றேன். இன்றைய பொழுதில் பொறுப்பாளில் 63வது அதிகாரமாக உள்ள இடுக்கண் அழியாமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 624வது திருக்குறளை இன்று நாம் கண்டு தெளிவடை போகின்றோம். இடுக்கண் அழியாமை என்பதற்கு துன்பம் கண்டு துவளாமை என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 624வது திருக்குறளுக்கு செல்வோம். மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து. இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். கரடுமுரடான பாதையிலும் வண்டியினை தளராமல் இழுத்துச் செல்லும் காளையினைப் போல மனத்தளர்ச்சி இல்லாத ஒருவரிடம் வந்த துன்பமானது துன்பப்படும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். மீண்டும் பொருள்: கரடுமுரடான பாதையிலும் வண்டியினை தளராமல் இழுத்துச் செல்லும் காளையினைப் போல மனத்தளர்ச்சி இல்லாத ஒருவரிடம் சேர்ந்த துன்பமானது துன்பப்பட்டு விடும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். ஆம் தோழர்களே, துன்பம் கண்டு கலங்காமல் இருந்தால் அந்த துன்பமே துன்பப்பட்டு விடும் என்பது இத்திருக்குறளுக்கான சுருக்கமான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி நாமும் வாழ்வில் வெற்றி சிகரத்தினை தொட்டு வாழ்வில் புகழடைவோம். நன்றி, வணக்கம்.